வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மழை நமக்கு கிடைச்சி விட்டது. இப்போ இதிலிருந்து நம்ம அந்த விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறது? இந்த தென்னங்கண்டுகள் 1 வருட கண்டுகள் 2 வருட கண்டுகளை நம்ம பாதுகாக்கிறது எப்படின்னு உடனடியாக நிவர்த்தி செய்கிற தன்மை அந்த பூம்பும் பூசு உண்டு என்பது. அந்த பசுமை பூமியில் இனக்கவர்ச்சி பொருள் ஒன்று இருக்குது. நம்ம காண்டாமிருக வண்டையும் சிவப்பு பூன் வண்டையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பசுமை பூமியில் கற்பக ஆர்கானிக் கலப்போன்னு ஒன்று இருக்குது. உணவே மருந்தே உணவு. நம்ம பசுமை பூமியில் வேர் டானிக்கு தென்னை வேர் டானிக்குன்னு ஒன்று இருக்குது. விவர்ஸ், இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மழை நமக்கு கிடச்சி விட்டது. அது நமக்கு ஒரு வழியில் சந்தோஷமாக இருந்தாலும் மற்ற வழியில் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பொருளாதார இழப்பீடுகள், விவசாயிகளுடைய பயிர்கள் வருமானம் இல்லாமல் எல்லாமே பாழடைஞ்சு விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம உருவாகிட்டோம். இப்போ இதிலிருந்து நம்ம அந்த விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறது என்பதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் தென்னை விவசாயிகளுக்கு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். தென்னை விவசாயிகளாகிய நீங்கள் தயவு செய்து முடிந்தளவு தண்ணீரை தோட்டத்திலிருந்து நீங்கள் வாய்க்கால் வழியாகவோ இல்லை வரப்புகள் போட்டு இல்லை பாத்திகள் அமைத்து தண்ணியை உடனடியாக தோட்டத்தில் இருக்கிற தண்ணியை கம்ப்ளீட்டாக நம்ம வடித்து விட்டு முடிஞ்ச அளவு தோட்டத்தை காய வச்சுருங்க. அப்படி வடிகால் வசதி ஏற்படுத்த முடியாத விவசாயிகள் தென்னங்கண்டுகளை சுற்றி இருக்கிற தண்ணியை நம்ம கை வழியாகவோ இல்லை வேறு வழிகளில் அந்த தண்ணியை அப்புறப்படுத்தி அந்த தென்னங்கண்டுகளுக்கு அந்த தேங்காயினுடைய மேற்பகுதி, நான் அடிக்கடி சொல்லுவேன், தேங்காயினுடைய மேற்பகுதி இளங்கண்டுகள் 1 வருட கண்டுகளுக்கு உள்ளப்பட்ட விவசாயிகள் அந்த தேங்காயினுடைய மேற்பகுதி லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் அதை அந்த மண் மேடா தேங்காய் ஒட்டி இருக்கிற மண்ணுகளை லைட்டாக எடுத்து விட்டுருங்க. அதுக்கு பிறகு இப்போ நம்ம மரங்கன்றுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக மழையில், ஏன்னா இந்த அதிக மழை பெய்யும் போது தென்னங்கண்டுகளுக்கு நைட்ரஜன் தலைச்சத்தை கிரகிக்கிற தன்மை அந்த தென்னங்கண்டுகளுக்கு இருக்காது. இதனால் கண்டுகளுடைய வேர் வளர்ச்சி அந்த நைட்ரஜன் தலைச்சத்தை கிரகிக்காமல் அந்த கண்டுகள் எல்லாமே மஞ்சள் அடித்து பட வேண்டிய ஸ்டேஜு கூட நமக்கு கண்டுகளுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கும். இந்த தென்னங்கண்டுகள் 1 வருட கண்டுகள் 2 வருட கண்டுகளை நம்ம பாதுகாக்கிறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 100 தென்னங்கண்டுகளுக்கு, அதாவது இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு 100 தென்னங்கண்டு இருக்குது அப்படி நினைக்கிற விவசாயிகள் 100 லிட்டர் தண்ணியை ஒரு பேரலில் எடுத்து அதில் நீங்கள் 1 கிலோ பூம்பும் பூஸ்டரை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கரைக்கணும், நன்றாக கரைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றாக கரைத்து அத்துடன் 400 ml மோனோகோட்டபாஸ், 200 கிராம் COC காப்பர் ஆக்சி குளோரைடு, இந்த COCயும் கலந்து நன்றாக கலந்து நீங்கள் தென்னங்கண்டுக்கு குருத்து வழியாக 1 லிட்டர் வீதம் ஊற்றிட்டின்னு சொன்னால் ஏறக்குறைய 45 நாட்களுக்குள்ள புது வேர் இறங்கி வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி அந்த மஞ்சள் தன்மை, பழுப்பு தன்மை எல்லாமே, நைட்ரோசிஸ் டெபிசியன்ஸினால் வர குளோரோசிஸ், இது எல்லாமே மாறி தென்னங்கண்டுகள் ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். சில விவசாயிகள் வீட்டில் 10 கண்டு இருக்குது, இல்லை எனக்கு 50 கண்டு இருக்குதுன்னு சொல்கிற விவசாயிகள் ஒரு தென்னங்கண்டுக்கு 1 லிட்டர், அப்போ 10 தென்னங்கண்டு இருந்தால் 10 லிட்டர் தண்ணியை எடுத்து அதோட பூம்பும் பூஸ்டர் ஒரு கண்டுக்கு 10 கிராம், அப்போ 10 கண்டாக இருந்தால் 100 கிராம், அத்துடன் ஒரு கண்டுக்கு 2 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு COC, அப்போ 10 கண்டாக இருந்தால் 20 கிராம், ஒரு கண்டுக்கு 4 ml மோனோகோட்டபாஸ், அப்போ 10 கண்டாக இருந்தால் 40 ml மோனோகோட்டபாஸை கலந்து நீங்கள் குருத்து வழியாக ஊற்றிட்டேன்னு சொன்னால் 45 நாட்களுக்குள்ள அந்த பழுப்பு தன்மை மழையிலால் தேங்கி நிற்கிற அந்த தென்னங்கன்றுடைய பாதிப்புகளை உடனடியாக நிவர்த்தி செய்கிற தன்மை அந்த பூம்பும் பூஸ்டர் உண்டு என்பதை நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணி அதனுடைய முடிவை உங்களுடைய விவசாயிகளுடைய சேவைக்காக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். சப்போஸ் நான் இயற்கை விவசாயி, நான் இதை மாதிரி மோனோகோட்டபாஸ் எனக்கு தேவையில்லை, அதை மாதிரி நினைக்கின்ற விவசாயிகள் மோனோகோட்டபாஸுக்கு பதிலாக சாணியை கரைச்சிருங்க. நம்ம வீட்டிலுடைய பசு சாணி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய பசுவினுடைய யூரின். நிறைய விவசாயிகள் காண்டாமிருக வண்டு இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ரைனோசரஸ் பீட்டுன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கூன் குருத்துக்களை சாகடிக்கும். ஒரு 3 வருடம் 4 வருடம் 5 வருட மரக்கண்டுகளை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறேன்னு சொன்னால் தென்னை மரங்களை அந்த பசுமை பூமியில் இனக்கவர்ச்சி பொறின்னு ஒன்று இருக்குது. நண்பருக்கு வணக்கம். நானும் குருத்துப்பூச்சி பிரச்சனையில் தான் இருந்தேன், அந்த வண்டு பிரச்சனை. அப்புறமா இனக்கவர்ச்சி பொறி நம்ம பசுமை பூமியிலேருந்து தான் வாங்கினேன். நல்ல ரிசல்ட்டுங்க.
வரக்கூடிய பூச்சிங்க இனக்கவர்ச்சியில் வந்து அந்த வாசனைக்கு உள்ளே வந்து விழுது. அதை எடுத்து நம்ம டெய்லி நம்ம அப்புறப்படுத்தினா மட்டும் போதும். ஸோ முன்னாடி நிறைய தாக்குதல் இருந்தது, ஆனால் இப்போ வந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இனக்கவர்ச்சி பொறிவாளியை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். வந்து நம்ம வந்து காண்டாமிருக வண்டு மற்றும் சிகப்பு கூண்டு வண்டு தாக்கக்கூடிய வண்டிலிருந்து நம்ம இனப்பெருக்க பொறியை வந்து கண்டுபிடிச்சி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம இது வந்து சிகப்பு உருவம்னு சொல்லுவாங்க. சிகப்பு இந்த வண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். இந்த டேபிள் ஊக்கால ஒரு 4 ஓட்டை ஒன்று போட்டுறணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று கொக்கி கொடுப்பாங்க. இந்த கொக்கியை வந்து நம்ம இதில் மாற்றிடணும். ஒரு புல்லட் வடிவத்தில் இருக்கும். இதை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை மாட்டி ஓரத்தில் வச்ச பிறகு இந்த தொட்டிகளை வந்து குளித்த நீராரம், அழுகின வாழைப்பழம், அன்னாசி பழம், பனங்குருத்து, ஆமணக்கனுடைய விதை, அதாவது இடிச்சுக்கிட்டு இதில் போட்டு நல்லா பஞ்சாமிரம் மாதிரி பழ பேஸ்ட்டை போட்டு இந்த தொட்டியை நம்ம தயார் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த தொட்டிக்குள்ளே இதில் உள்ள வச்சுட்டு இந்த நம்ம மாட்டி வச்ச அந்த டேபிளை எடுத்து நம்ம இந்த புல்லட்டில் சொருகிடலாம். சொருகிட்டா இப்படி போகும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கரைசலை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு கம்பு ஒன்று கட்டி அதில் வந்து நம்ம கட்டி தொங்க விடும்போது உணவுத்தன்மையினால் இந்த வண்டானது இதுக்குள்ளே போய் விழுந்து உள்ற வந்து மீள முடியாமல் உள்ற கிடக்கும். நம்ம இது வந்து மாலை நேரத்தில் கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். காலையில் நம்ம போயிட்டு இந்த மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து நிறையா வண்டுகள் வந்து விழுந்து கிடக்கும். அதை நம்ம எடுத்து கொண்டுடலாம். எனக்கு கருப்பு வண்டு தான் விடுவது அப்படிங்கும்போது இதுதான் கருப்பு கூண்டு வண்டு மாத்திரை. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது பிரிச்சிங்கன்னா ஒரு புல்லட் வடிவத்தில் இந்த டேபிள் இருக்கும். இந்த புல்லட் வடிவத்தில் இந்த டேபிள் ஆனது இதான் கருப்பு வண்டு மாத்திரை. இதை நம்ம வந்து இதில் வந்து செருகிட்டோம் அப்படின்னா சரி இதில் வச்சிட வேண்டியதான். பழைய நேரம் மாதிரி சிகப்பு வண்டுக்கு உள்ள மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி அதே மெத்தடில் நம்ம கட்டிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துமாறு இனக்கவர்ச்சி கோரி பசுமை பூமியில் வந்து குறைந்த செலவில் நம்ம காண்டாமிருக வண்டையும் சிவப்பு கூன் வண்டையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பூச்சிநோய் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நமது பசுமை பூமியில் அந்துருண்டை வாங்கி பயன்படுத்துங்க. இது ஒரு தென்னங்கண்ணுக்கு 1 அல்லது 2 அந்துருண்டை குருத்து மட்டைக்கும் கீழ்மட்டை இடுக்கில் 15 நாளைக்கு ஒரு முறை வைக்க வேண்டும். இல்லை என்றால் உப்பு 100 கிராம், மணல் 90 கிராம், சிம்மட், குருணை மருந்து 10 கிராம் இவை அனைத்தையும் கலந்து 200 கிராம் விகிதத்தில் குருத்து மட்டைக்கும் கீழ்மட்டை இடுக்கில் 15 நாளைக்கு ஒரு முறை வைக்க வேண்டும். இப்படி வச்சு வந்தோம் அப்படின்னா நமது தென்னங்கன்றுகளை பூச்சி நோயிலேருந்து பாதுகாக்கலாம். நீங்கள் நம்ம பசுமை பூமியில் கற்பக ஆர்கானிக்கு கலப்போரன் ஒன்று இருக்குது. உணவே மருந்தே உணவு, பியூர் ஆர்கானிக்கு. கற்பக ஆர்கானிக்குடைய கலப்புரத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. அதையும் வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தபடியாக பெரிய மரங்கள் இருந்து மழை தேங்கி நின்று
அந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிற விவசாயிகள் அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை நல்லா வடித்து விட்டுக்கிட்டு நம்ம பசுமை பூமியில் வேர் டானிக்கு தென்னை வேர் டானிக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ரூட் ஃபீடிங். ஹாய் வீவர்ஸ், உங்கள் தென்னை மரத்தில் உள்ள பாலையில் குறும்பை தங்கலையா, குறும்பை உதிர்கிறதா, குறும்பையில் வெடிப்பு ஏற்படுதா, உள்ளிக்காய் பிரச்சனையா, கவலையே வேணாங்க. நம்ம பசுமை பூமியில் வேர் டானிக்கை வாங்கி பயன்படுத்துங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. 1 லிட்டர் டானிக்கு 9 லிட்டர் தண்ணி கலந்து ஒவ்வொரு மரத்து வேர்லையும் 200 ml எடுத்து கட்டணுங்க. நீங்கள் 1 லிட்டர் வாங்கினாவே போதுங்க, 50 மரத்துக்கு நீங்கள் கட்டலாம். நீங்கள் இந்த வேர் டானிக்கு எத்தனை முறை கட்டணும் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு 4 முறை, 3 மாதத்திற்கு 1 முறை இந்த வேர் டானிக்கை கட்டணுங்க. அப்படி கட்டி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக மகசூலை பெறலாங்க. நமது பசுமை பூமியில் விவசாயிகளுக்காக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு கொடுக்குறோம். நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. மேலும் வேர் டானிக் தயாரிக்கும் முறை குறித்த தகவலுக்கு நமது பசுமை பூமியின் யூடியூப் சேனலில் 245வது வீடியோவை பாருங்க. வேர் டானிக் கட்டும் முறை குறித்த தகவலுக்கு நமது பசுமை பூமி யூடியூப் சேனலில் 249வது வீடியோவை பாருங்க. உடனடியாக அந்த மஞ்சள் தன்மை மாறி உடனடியாக மரம் வந்து கிரீனிஸ் ஆகி குறும்பை உதிர்தல் இதை மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக நம்ம பசுமை பூமியினுடைய வேர் டானிக் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் தென்னையில் எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி நம்ம பூச்சி நோய் என்று கட்டுப்படுத்துகிற தன்மையை வந்து நான் தெளிவாக பேசியிருக்கேன். ஆகையால் அனைத்து விவசாயிகளும் இதை செய்து பயனடையுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.